அப்போ மேக்ஸிமம் அப்படி ஒரு 5 கிலோக்குள்ள பிடிச்சா விட 2 கோடியே தாண்டுவது. 5 கிலோ பிடிச்சா 2 கோடி கிட்டாது. இப்படி செய்யறீங்க. நாங்க செஞ்சா வீடியோ எடுத்து பெரிய என்னன்னு சொல்ற உலக போர் மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க. உடும்புராயில இருந்து நவமையான்னு சொல்லி அவர்தான் கூட எனக்கு பழகினது. என்ன தனக்கு என்ன படக்கு அடிக்குமா? ஜீவித் எப்படி இருந்தது நேற்று நித்திரை அனுபவம்? அங்கடையதுன்றீங்க. இது நாங்க செஞ்சா என்ன செய்வீங்க? இப்படி செய்யாங்கண்ணா எல்லாத்தையும் காய ஒன்று யோசிங்க. அந்த கொடுவா மீன் வந்துட்டு உயிரோடு இருந்தா தான் அதுக்கு வந்து மதிப்பு கூட. வெளியில நுழம்பு கிடையாது. காலை வணக்கம் மக்களே. நேரம் சரியா 5:27. கடல் தொழிலுக்கு போன போட் எல்லாமே வருது. நாங்கள் 4 பேர் நேற்று இன்றைக்கு இதில் தான் படுத்தினாங்க. அண்ணா எப்படி இருந்த? நீங்கள் அடிக்கடி நித்திர வழுவீங்க தானே? ரைட். நல்லா இருந்தேண்ண. சாடையா நுழம்பு கடிச்சது, மற்றபடி ஓகே. லைட் ஹவுஸுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் அப்படியே படுத்தினாங்க. பட்டிக்குலோவில் இருக்கிற லைட் ஹவுஸ் அடியில் தங்கினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் ஒரு ஆள் கொண்டு வந்துருக்கிறார். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. மற்றது நேற்று கடல் தொழிலுக்கு போயிருப்பேன் தானே. நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு காட்டியிருப்போமே. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எல்லா போட்டுமே கடலுக்கு போனது தொழிலுக்கு. ஸோ அந்த போட்டுகள் எல்லாம் ஒரு 4:30 வந்து கொண்டே இருந்தது தொடர்ச்சியாக. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுவா மீன் வந்துட்டு உயிரோடு இருந்தால் தான் அதுக்கு வந்து மதிப்பு கூட. அதால் என்னென்னா ஒரு கழுத்தை சுற்றி கட்டுறது என்னென்னா கீழே மீன் வாய்க்குள்ள ஓட்டு கயிறு ஓட்டு கட்டி உயிரை விட்டுடுவாங்க பிடிக்கிறதுக்கு. அப்போ வள்ளத்தோடையே அப்படி அது இழுபட்டு கொண்டு வரும். ரைட். இந்த பாருங்க இன்னொன்று இருக்கா அப்படி. மற்றது இந்த மீன் வந்துட்டு தூண்டில தான் பிடிக்கிறது. உயிரோடான் இருக்கிறது துடிக்குது. மற்றது இந்த மீன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தெப்பம் இருக்குது தானே, இதில் சைட்டுக்கு பேலன்ஸுக்கு ஒரு இதை கட்டிட்டு போகிற இது வந்துட்டு தோணி வந்துட்டு நாங்கள் நேற்று பார்த்துருப்போம் தானே. இந்த முகத்து வாரத்தின் அந்த வாயோடு தான் அப்படி நிற்பினோம். ஆழ்கடலுக்கெல்லாம் இது போக மாட்டேன். ஏண்டா அது கையால் தானே வெளிச்சு கொண்டு போகிறது. அங்காலையுமே இன்னொரு இதில் வந்துட்டு கிட்ட அணையணும். வானத்தை பாருங்கள், நல்லா வடிவாக இருக்குது சூரியன் உதிச்சா பிறகு. நாலு பேரும் இதில் தான் படுத்தினாங்க. புவனேஷ் அண்ணா, நான், அந்த ஜீவித், அடுத்தது அந்த அண்ணா. லைட் ஹவுஸ் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். இரவுக்கு நல்லா இருந்தது லைட் ஹவுஸ். அந்த மேலே லைட் வேலை செய்யுது. லைட் ஹவுஸுக்கு மேலே போய் பார்க்கலாமா? பார்க்குறேன்னு சொன்னால் யூசி ஏர்பன் கவுன்சில் இல்லை முனிசிபல் கவுன்சிலில் போயிட்டு கேட்டால் துறப்பு தெரிவிணுமா. ஆனால் அங்கே போய் வர அளவுக்கு இல்லை. அதால் இன்றைக்கி நாங்கள் வெளிக்கிடவும் போகிறோம். ஜீவித்தங்களோட படுத்திருந்தவர் ஆள் உள்ளே வந்துட்டு படுத்துட்டார். வெளியில் நுழம்பு கிடையாதுன்ட்டு.
சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு விடிய போனவர், விடிய போயிட்டு டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை போயிட்டு டீ எடுத்துகிட்டு வந்தவர். இங்கால ஜீவித்திட்ட கேட்போம். ஜீவித் எப்படி இருந்தது நேற்று நித்திரை அனுபவம்? நித்திரை இந்த பேக்குள்ள படுத்தும் கடன் குளிர் தாங்க இல்லை வேனுக்குள்ள குளிர் நுழம்பு கடிக்கலையா உனக்கு? உள்ளுக்கு படுத்தல நம்ம கடிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா விடிய பார்த்தா வேனுக்குள்ள இருக்கிறீங்க. அது குளிர் தாங்கல உள்ளுக்கு ஓ, கொஞ்சம் குளிராக இருந்தது என்ன? 4 மணிக்கு கிளம்புனேன். ஓ, நான் பார்த்தேன் 4 மணிக்கு கிளம்புது. ஆள் உள்ள போயிட்டார். ஸோ இப்போ அண்ணா டீ கொண்டு வந்துட்டார். அடுத்ததாக வந்துட்டு இதெல்லாம் குடித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இதில் இருந்துட்டு இந்த சுனாமியின் நினைவாலயம் இருக்குது, இந்த நாவலடி, அதுகள் எல்லாமே போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு தான் நாங்கள் இன்றைக்கி அடுத்த இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம். இங்கே அதில் எங்கட உடுப்பில் காய போட்டிருக்கமே, உங்களோட உடுப்பு மட்டும் காய போடுறதுக்கு எங்கடைய ஒதுக்குறீங்க? அது எங்கடையும் காயணுமே இல்லை. ஓ, நீங்கள் அதே என்ன எங்கடைய இதுன்றீங்க? இது நாங்கள் செஞ்சால் என்ன செய்வீங்க? இப்படி செய்யாங்கண்ணா. எல்லாட்டையும் காயணும்னு யோசிங்க. எல்லாட்டையும் காயம். அது சரி, ஒரு ஆளுண்டே இப்படி தவத்தி விட்டுட்டு நைஸாக விளையாடு நடக்குது. தவத்தி சொல்லிட்டு தள்ளலாமே வெட்டது. குமைச்சிருங்க இல்ல? நான் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன். அது காய இல்லை என்ன தனக்கு என்ன படக்கு அடிக்குமா? இப்படி செய்யறீங்க. நாங்க செஞ்சா வீடியோ எடுத்து பெரிய என்னன்னு சொல்ற உலக போர் மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க. வேற அந்த மிச்சோடு காட்டு இந்த வீடியோல நான் காட்டுறேன். எங்க மிச்சோடு அதுதான் சொல்றேன். அதுலயும் வெயில் படுது இல்ல, வச்சது பழைய இல்லையா? அதை கொஞ்சம் வடிவா எல்லாத்தையும் அதுக்கே எடுத்து வச்சுட்டு எங்கடைய அந்த சிவப்பு டி ஷர்ட்டை குமைச்சு வச்சவரல்லோ, குமைச்சு வச்சுட்டு டக்குன்னு தண்டுறாரு. அண்ணா விடிய நாங்கள் பார்த்துனாங்கல்ல அந்த கொடுவா மீன், அது எவ்வளோ கிலோ என்ன விலைக்கு போகிறது வளமையா? அது வந்து கொஞ்சம் வளமையிலே டிமாண்ட் தான். அது கொஞ்சம் விலை இண்டைய விலது ஒரு கிலோ 1600 1600. 19 கிலோ மீனுக்கு 30,400. ரைட். 3 மீன் 19 கிலோ. 3 கிலோ என்ன? அதில் உடனே நிறுத்து தான் கொண்டு வந்து கொடுத்தா வேணும். 4 கிலோ, ஒன்று வந்து 9.5 கிலோ, மற்றது 5.5 கிலோ. ரைட் ரைட். 1600 கிலோ. உயிரா வச்சு பிடிச்சி அப்போ நைட்டுக்கே பிடிச்சிருப்பாங்க. பிடிக்காத வாய்க்குள்ள கயிறை போட்டு உடனே உயிராக கட்டி வச்சு கொண்டு வந்தால் தான் அதுக்கு அதில் விலை இல்லைன்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா தான் போகும். ரைட். அது உயிரோட தான் உயிரோட கொண்டு கொடுக்கணும். வாக்குள்ளே துடிக்குது. ஓ, பார்த்த முடியும். திராட்சை குழுவுக்குள்ளே துடிக்கி தான் இருந்துச்சு. உயிரா பிடிச்சி நைட் பிடிச்சி காலையில் ஒன்று நோங்க. மற்றதுன்னா உங்களோட நம்பர் கிணறு கேட்டவ தாங்களும் இப்படி வந்தால் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மீன் பிடிக்கிற அனுபவம் அது எல்லாமே சொல்லி நம்பரை சொல்லி விடுங்க. 2 நம்பர் வந்து 077 41 63 646. எந்த 24 மணி வேலைஞ்சூடாக அப்படி வாரணுச்சுன்னா கோல் எடுத்து. அது வாட்ஸ்அப்பும் இருக்கா? அது வாட்ஸ்அப் நம்பர் வேறு நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை சொல்லுங்க. 071 62 30 219. ஓகே, இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ணிங்க +94 போட்டிங்கன்னா சரி அண்ணாவை தொடர்பு கொள்ளலாம். கிணவர் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த ஆழ்கடலுக்கெல்லாம் போயிட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு இந்த டீப் ஃபிஷ்ஷிங் அதெல்லாம் செய்கிற நீங்கள் டீப் சீல ஃபிஷ்ஷிங். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே வரைக்கில் ஒரு ஹொபியாக வந்துட்டு போட்டுக்கான செலவாதைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்க. கிணவர் கேட்டிருந்தேன் நீங்கள், அதுக்காக தான் நான் நம்பரையுமே போட்டிருக்கிறேன். ஓகே, இப்படியே வந்துட்டு டீயை குடிப்போம். நாலடி போகிறோம்ல, நாலடி போயிட்டு அப்படியே போய் அந்த தூவியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம போகக்கூடிய கல்லடி பீச்சை. மற்றது ப்ளூ டூனான்னு சொல்லி ஒரு டூனா இருக்குது. அது ஜப்பானில் தான் அது இயல்பாக பிடி வர்றதாம். இலங்கையில் வந்து 1-2 பிடி வெட்டிருக்கேன். என்னண்ணா கொழும்புல ஒரு 4-3 வருஷத்துக்கு அது பயங்கர விலை. எவ்வளவு போகும்? மேக்சிமம் அப்படி ஒரு 5 கிலோக்குள்ள பிடிச்ச விட 2 கோடியே தான். 5 கிலோ பிடிச்சா 2 கோடி கிட்ட. அது பயங்கரமான விலை. லக் இருக்கு ஒன்று வேணா. கடலில் இல்லை, ஆனால் இலங்கையில் 1 தான் பிடி வெட்டிருக்கு. இது வரைக்கும் 1 பிடி வெட்டிருக்கு. பிடி வெட்டிருக்கு. கிணறு விஷயம் அறியக்கூடிய மாதிரி இருக்குது. அது ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே தோலையெல்லாம் வெட்டிட்டு அப்படியே சாப்பிடணும் பச்சையாக. சூஷி அப்படின்னு சொல்கிற அது கணக்கு டிஷ் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த நாட்டின் சாப்பாடு எல்லாமே. மட்டக்களப்பு நாங்கள் முதல் தடவையாக வரைக்கில் எங்களை வந்துட்டு ஒரு அண்ணா வந்து சந்தித்தவர், குமார் பாஸ் அண்ணான்னு சொல்லி. ஸோ அவர் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு சமைச்சு சாப்பிடுவோம்ன மாதிரி பிளான் பண்ணியிருந்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்றதால நாங்கள் வந்துட்டு சந்திக்க முடியாமல் போயிட்டு அந்த பிளானுமே கேன்சல் ஆகிட்டு. அதுக்கு பிறகு நேற்று வந்துட்டு இரவுக்கு கூப்பிட்டுருந்தவர் வீட்டை சமைச்சு உங்களுக்கு இரவு சாப்பாடு தரணும் வாங்க தம்பின்னு சொல்லி. அப்போ நாங்கள் அந்த இடத்த போன இடத்துல கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தனால் அதை பாருங்கள். பார்த்துட்டு நாங்கள் இந்திய பயணத்தை அப்படியே செய்கிறேன். போகுது வண்டி அது போயிடும், நாளைக்கு இதுவும் போயிடும். இது இன்னொரு கிழமையில போகும். இதுக்கு பெயிண்ட் வேலை கொஞ்சம் கிடக்கு.
எங்கே பழைய இதெல்லாம் டிரைவராக இருந்தால் டிரைவராக இருந்து மெக்கானிக்காக வந்து 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 பழைய கூடுதலாக ஒரு ஆளை சொல்கிறதுக்கு இதில் பிரச்சனை இல்லை. உடும்புராயிலிருந்து நவமையான்னு சொல்லி அவர் தான் கூட எனக்கு பழகினார். அவர் இல்லால் இவரோட அவரோட பிள்ளைகள் தான் பேருக்கு செய்கிறாங்க. அவர் தான் கூட குறைய நின்று டிரைவராக இருக்கல இங்கே வாடா செய்கிறா அப்படி செய்கிறா இப்படி செய்கிறான்னு கொஞ்சம் காட்டி தந்தா அவர் தான் கூடுதல். அங்கே வேலை செய்தீங்க? அங்கே வேலை உடும்புராயில் உடும்புராய் இந்த வைரம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு அவர் கராச்சி. அவர் தான் கூடுதலாக காட்டி தந்தேன் விஷயங்கள். சின்ன சின்ன வாகனத்திலேயே பழகினீங்க இல்லை எடுத்த உடனே பெரிய வாகனம்? இல்லை ஃபுல்லாக இந்த வாகனம் இதான் ஃபுல்லாக நமக்கு ஓடுனது. இந்த டிரைவராக இருந்தான் ஃபுல்லாக டிரைவராக இருந்து மெக்கானிக்காக இருந்தான். அப்படியே வந்தான் கொண்டு போனால் நான் சும்மா பார்த்து நிற்கிறேன். நம்மளே கலட்டுறேன் கழட்டி கடைசியில். அப்போ நாங்களும் கூடிய சீக்கிரமா எல்லாம் கழட்டி மெக்கானிக்கா வரோம். அப்போ அடுத்த விட ஜேசிபி எடுப்ப வேணும். ஜேசிபியில் எல்லாம் இங்கே சுற்றுவோம். நாங்கள் ஐடியா பண்ணிருக்கோம். ஜேசிபியில் இலங்கையை சுற்றுவோம். ஜேசிபியில் சுற்றி வரும். அதெல்லாம் போயிடும் நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வேலை எடுத்து எத்தனை நாள் செய்து கொடுப்பீங்க? இது சாமான் வரதுக்கு 2 கிழமை பிடிக்கும். நான் ஜப்பானில் ஆர்டர் பண்ணி தான் எடுக்கிறேன். ஜப்பான்லேருந்து வரதுக்கு 2 கிழமை பிடிக்கும். 2 கிழமை மேலே சாமான் வந்துட்டா எங்களை நாங்கள் ஒரு 3 நாள் எல்லாம் கூட்டிடுவோம். கூட்டினா எப்படியும் ஒரு 20 நாளைக்குள்ள வானம் கம்ப்ளீட் பண்ணுவோம். இது ஒரு 1.5 மாதம் பிடிக்கும் இந்த இப்படி வேலைகளுக்கு. இது வந்து ஃபுல் டிங்கரிங் பெயிண்ட் வேலை. அப்போ இது எல்லா இதுவும் செய்து கொடுப்போம். எல்லாம் அதாவது இந்த வானத்துக்கு மட்டும். ஏன்னா இந்த வானம் வந்து எல்லாரும் பேர் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக கலட்டி அடிக்கிறோம். ஓகே ஓகே. துண்டு கலட்டி எல்லாம் பிரித்து எல்லாம் செஞ்சான் அடிக்கிறேன். அண்ணா வந்து சந்திச்சுட்டு இங்கே இரவுக்கு சாப்பாடு கூப்பிட்டு இருந்தார். நாங்கள் மட்டக்களப்பு வந்து முதலாவதாக அண்ணா தான் சந்திச்சு நாங்கள். ஸோ அண்ணா வீட்டில் இன்றைக்கி இரவுக்கு சாப்பாடு கூப்பிட்டு இருந்தார். இப்போ வந்து நாங்கள் சரி இப்போ இங்கே வந்த இடத்துல வந்துட்டு முன்னாள் காதல் கதை போய் கொண்டிருக்கு. 2 பேரில் யார் சொல்ல போயிடும் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். 2 பேரும் சமாதானத்தில் முடிச்சுட்டோம். எப்படி நான் கேமரா தூக்கினோட சமாதானம் வந்துட்டாங்க. ஏன்னா நான் வெட்டாம போட்டு விட்டுருவேன். வெட்டாம போட்டுருவேன். ரைட்டா? அப்ப கதையை சொல்லுங்க. இப்ப கதைச்சு கொண்டு கதையை சொல்லுங்க. ஒரு ஆளை சொல்லுங்க. இல்ல முடிக்க கூடாது. அலஸ்டினுக்கும் போனேஸுக்கும் பொண்ணு பாக்குற பிரச்சனை அது வந்து அலஸ்டினுக்கும் ஒரு பழைய காதல் இருக்கு, போனேஸுக்கும் ஒரு காதல் இருக்கு. இப்ப யாருக்கு பொண்ணு பாக்குறன்ற ஒரு பிரச்சனை. அதை விட அலஸ்டின் அடிக்கடி என்ன காய்க்கிறேன்னா போனேஸுக்கு ஒரு பொண்ணு பாருங்க சொன்னாங்க. பக்கத்துலக்கும் பாயகம் கொடுங்க அடிக்கடி இந்த பொண்ணு ஒரு நாள் எனக்கு கல்யாணம் வந்து நான் கேட்கவே இல்லையா. இல்ல நீங்க கவலைப்படுறீங்க அலசின். நான் தான் கவலைப்படுறேன். இந்த நாள் அலசினுக்கு உடம்பு கூடுது பாவம். அலசினுக்கு நன்றி வணக்கம். இங்கால பாருங்க இந்த போட்டை வந்து க்ளீன் பண்ணி கொண்டு நிற்கிறோம். அந்த கீழே வந்துட்டு ஊறி அதெல்லாம் போயிட்டு படிஞ்சிடும். இப்போ அதை க்ளீன் பண்ணிடணும். ஃபுல்லாகவே சரிச்சுட்டு அப்படி க்ளீன் பண்ணி நிற்கணும். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டச்காரர் வந்தவ தானே. டச் வந்துட்டு இந்த முகத்துவாரம் கண்ணுக்கு முன்னுக்கு அந்த முகத்துவாரம் தெரியுது. அந்த முகத்துவாரத்தால் தான் இங்கே வந்துட்டு பட்டிக்குளோ கேட்டுன்னு சொல்லியிருக்கு தானே புளியந்தீவில். அந்த தீவில் வந்துட்டு டச் கேட்டுண்டு அவை ரங்கி நடத்து தான் குறிக்கணும். அவை வந்து ரங்கினா பிறகு வந்துட்டு இங்கே உள்ளாக்களை திருமணம் செஞ்சவை கலப்பு திருமணங்கள் எல்லாம் நடந்ததால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பர்கர்ஸ் அதாவது பரங்கியர்கள் என்ற ஒரு இனக்குழுன்னு சொல்லலாம் அவை வந்து உருவாகினவை. ஸோ அவைண்ட வாழ்க்கை முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவைண்ட திருமணங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற அவைண்ட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். அவைண்ட திருமணங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். நான் அதையும் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருந்தது. அவைக்கென்ற ஒரு குரூப்ஸ் இருக்குது. அவை வந்துட்டு இப்போ ஆண்கள் வந்துட்டு திருமணம் முடிச்சிடுமென்னு சொன்னால் வெளியிடங்களில் அவைக்கு வந்துட்டு அந்த அவையோட பர்த் சர்டிஃபிகேட் அதில் எல்லாம் பர்கர்ஸ் என்று தான் இருக்கும். ஆனால் பெண்கள் வந்து வேறு ஆக்களை திருமணம் முடிச்சிடுமென்னு சொன்னால் அவைண்ட அந்த
பர்கர்ஸ் என்ற அந்த அடையாளம் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். குறிப்பாக வந்துட்டு இந்த டச் ஃபோர்ட் இருக்குது தானே, அந்த ஃபோர்ட்டுக்கு கிட்டத்தான் வந்துட்டு அவை வந்து அதிகளவாக இருந்தவ. அதுக்கு பிறகு இப்போ காலப்போக்கில் அதிகளவான ஆட்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டினோம், மற்ற கொஞ்சம் பேர் இங்கே இருக்கணும். ஸோ அப்படியான தகவல்கள் எல்லாம் நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதையும் உங்களோட அப்படியே பகிர்ந்து கொண்டேன் நான். இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பில், அதாவது இங்கே இருந்துட்டு வெளிக்கிட்டு கல்முனை அந்த பக்கம் போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் உண்மையிலேயே முந்த நாளே போயிருக்க வேணும். பிறகு நேற்று வந்துட்டு அண்ணாவோட கடலுக்குள்ளே போயிட்டு சமைச்சு தந்தனால அந்த பிளான் கேன்சல் ஆகிட்டு, பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு போகிறன்றதையும் அலசன் என்ன சொல்லுவார், நின்றுட்டு போவோம்னு சொல்லி நானாக தான் என்ன வந்துட்டு கிணவர் கேட்க நான் பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவேன். என்னென்னு சொன்னால் நான் ஒரு விஷயத்தை யோசிப்பேன், வேறு ஆக்கள் வந்துட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுக்கணும். அதால் வந்து கஷ்டமாக இருக்குது. அதால் தான் நான் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கில் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு வரேன். நான் கேட்டு நான் இன்றைக்கு போவோம்னு சொல்லிவிட்டு அலசன் என்ன சொன்னார், இல்லை இன்றைக்கு நின்று போவோம்னு சொல்லிட்டு. நேற்று பிளான் பண்ணது உண்மையிலேயே இன்றைக்கு வெளிக்கிறோம்னு சொல்லி. ஸோ அந்த பிளான் இன்றைக்கு கேன்சல் ஆகிட்டு அதை இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். இது இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் உண்மையிலே எந்த பகுதியில் வரோம்ன்றதை டிக்டாக்கில் தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரியில் போட்டு கொண்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த பிளான் வந்துட்டு மாறிட்டு என் கணவர் வந்துட்டு கல்முனை அங்காள சைட்டில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எப்போ தங்களோட பகுதிக்கு வருவீங்கன்னு சொல்லி. எங்களோட கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸுமே கணவர் இருக்கணும். ஸோ அதான் நாங்கள் எப்போ எந்த பகுதியால் வாரம்ன்றதை திட்டமிட்டு கொள்ள இல்லாத மாதிரி இருக்கா. சரி, இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்றைக்கி பகலில் இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கல்யாணம்.